ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக். சூப்பரான ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர், அப்புறம் வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ் மட்டும் நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறேன். இவ்வளோ நாள் ரெண்டட் ஹவுஸில் இருந்ததுனால நிறைய திங்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அவாய்ட் பண்ணிவிடுவேன். எல்லாமே நம்ம தான் தூக்கிட்டு போனால் கஷ்டமாக இருக்கும், மெயின்டைன் பண்ணணும், எடுத்துகிட்டு போகும்போது உடையும், அந்த மாதிரிலாம் யோசிச்சு நிறைய திங்ஸ் வாங்காமல் இருப்பேன். பஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு வீட்டில் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறமா வந்து நமக்கு தேவையானது நம்ம வீட்டை அழகுபடுத்திக்க எல்லாமே வாங்கிக்கலாம். அப்படி தான் என் ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா காடு மாதிரி இருக்கும், எங்கே எது இருக்குன்னு என்னாலே சில சமயம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் இந்த திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது க்ளவுஸ். இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க, கார்டன் யூஸ்க்காகவும் பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்காகவும் வாங்கி வச்சுருந்தேன். சின்ன கார்டன் இருக்குது எங்கள் வீட்டில், அதெல்லாம் யூஸ் பண்ணால் அங்கங்கே குட்டி குட்டி பூச்சிலாம் இருக்குது, அதெல்லாம் சில சமயம் படும்போது கஷ்டமாக இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து வாட்டர் ப்ரூஃபான க்ளவுஸஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு நல்லாயிருக்கும். காட்டன்லுமே அவைலபிளாக இருக்குது, ஆனால் காட்டன் வந்து தண்ணி பட்டால் நம்ம நனைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் இருக்குது பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டனை க்ளீன் பண்ணும்போதும் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கும். மண் இதெல்லாம் வந்து போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த க்ளவுஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு காய வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் வரும்னு தெரியல, பட் இப்போ தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன், நாளையிலேருந்து யூஸ் பண்ண போகிறேன். ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து எனக்கு வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பில்லுலாம் பிடுங்கணுன்னா கூட கையிலே தான் பண்ணணும், அதில் வந்து குட்டி குட்டி நத்தை அந்த மாதிரி பூச்செல்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் இதை ஆர்டர் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ இது யூஸ் பண்ணி கார்டன்லாம் க்ளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ். இது வந்து ஒரு 6 செட்டு வாங்கணும். 4 திங்ஸ் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த 2 ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எதுக்காக இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் வாங்குறோன்னா, கவராக போட்டு புதருக்குள்ளே என்ன இருக்குது, சில சமயம் நான் வச்சது எனக்கே தெரியாமல் பல மாதம் கழிச்சுலாம் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இது மாதிரி போட்டால் இதுக்குள்ளே தான் இருக்கும்னு யார் ஓப்பன் பண்ணாலுமே தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ என்ன மாதிரி ஆளுக்கெலாம் யாராவது வீட்டுக்கு வந்தவங்களை கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். அப்புறம் இந்த திங்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் போடுறதுக்கான திங்ஸ். ஃபஸ்ட்டு காட்டின அந்த கண்டெய்னருக்கு வந்து மூடி இல்லை, மூடி இருக்கிறதும் இருக்குது, வேணுன்னா வாங்கிக்கலாம். பட் இது வந்து மூடியோடவே வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறிங்களாம் அப்படியே நீட்டாக வந்து நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக்கு கூட வைக்கலாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து நல்லாவே இருக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் நைலான், பிளாஸ்டிக் அந்த மாதிரி ப்ராடக்டாக தான் இருக்குது. வேணுங்கிற அளவுக்கு ப்ராடக்ட் வச்சு மேலே நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ அதனால் இது வந்து வாங்கியிருக்கேன். இது உள்ள அந்த ஒரு கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வச்சோன்னா கீழே வந்து அந்த தண்ணி போயிடும், ஒரு வேளை அழுகுனா கூட அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலலாம் காட்டியிருந்தாங்க. ஆனால் எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியல, இனி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் இதெல்லாம் வந்து அடுக்கி இதுக்குள்ளே இந்த காய் இருக்குன்னு நமக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். ப்ளஸ் இது வந்து க்ளோஸ்டாக தான் நமக்கு வந்து வருது. ஸோ இப்போ ஒரு 3 வரைக்கும் தான் வாங்குறோன்னா அது வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்தது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் உரிச்சு வச்சுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எதனா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கணும் முன்னாள் நைட்டே அப்படின்னா அதெல்லாம் கூட வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் எனக்கு இந்த ஹோல் திங்ஸ்லுமே இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம முன்னாடியே செஞ்சு ஸ்டோர் பண்ணிடலாம். இதுக்காக வந்து நான் இப்போ எப்போ பார்த்தாலும் ஒரு டிஃபன் பாக்ஸில் வெட்டி போட்டு வைப்பேன். பட் இனி அந்த மாதிரி அவசியம்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ரெண்டட் ஹவுஸில் இருக்கும்போது ஒவ்வொரு சின்ன திங்ஸும் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோசி தேவையில்லையா. ஏன்னா ஷிஃப்ட் பண்ணுறது கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதை வேலை ஷிஃப்ட் பண்ணும்போது உடஞ்சிருச்சுன்னா உடஞ்சிருச்சு திரும்ப வாங்கணுமே அப்படின்னு இருக்கும். இல்லை ஒவ்வொரு புது வீடு மாறும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். பட் அதெல்லாமே வந்து ஒன்ஸ் நம்ம ஒரு வீடு நமக்குன்னு சொந்தமாக செட்டில் ஆகும்போது தான் வாங்கணும். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதில் இந்த திங்ஸும் உண்டு. ஸோ ஒன்ஸு சொந்த வீடுன்னு வந்து செட்டில் ஆனதுமே இதெல்லாம் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நம்ம மொத்தமாக செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய திங்ஸ் வந்து நான் இந்த வீடு வந்து ஒரு வருஷத்தில் நிறைய மாற்றிருக்கேன், நிறைய வாங்கியிருக்கேன். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஒன்றா நான் ரிவ்யூ போடுறேன். இந்த மாதிரி நல்ல மிக்சர் ஜார், அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ், இந்த மாதிரிலாம் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே வரும்.